அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் காளிகேசம் பகுதியில் காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. அற்புதமான இந்த காளிகேசம் ஆலயத்தை பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லுகிறார்கள். குறிப்பாக செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பௌர்ணமி நாட்களிலும் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்லுகிறார்கள். இந்த அற்புதமான ஆலயத்திற்கு சென்று வருவதற்கு தற்போது வனத்துறை 30 ரூபாய் பக்தர்களிடம் கட்டாயமாக வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விஸ்வ இந்து பரிஷத் மாநில நிர்வாகி திரு காளியப்பன் ஜி அவர்கள் கூறுவதை கேட்போம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்திற்குட்பட்ட காளிகேசம் பகுதியிலே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காளிகேசம் காளியம்மன் திருக்கோவில் பல பழங்குடியினர், மண்ணின் மைந்தர்கள் வழிபாடு செய்து வந்த திருக்கோயிலானது அமைந்துள்ளது. அந்த திருக்கோவிலுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாது கேரள பகுதியைச் சேர்ந்த பக்தர்களும் காளிகேசம் காளியம்மன் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது தொன்று தொட்டு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல நூற்றாண்டுகளாக வழிபாட்டிற்காக சென்று வந்த மக்களை சமீப காலமாக வனத்துறையினர் ஈக்கோ டூரிசம் என்ற பெயரிலே பக்தர்களை தடுத்து நிறுத்துவது தொடர் கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் பொறுப்பேற்றுக்கொண்ட கன்னியாகுமரி மாவட்ட வன அலுவலர் பிரசாந்த் அவர்கள் இதற்கு ஒருபடி மேலாக அந்த திருக்கோவிலுக்கு செல்லும் அத்துணை பக்தர்களும் 30 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் மட்டுமே கோவிலுக்கு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என்று தடுத்து வருகிறார்கள். இது மிகவும் கண்டனத்துக்குரிய செயலாகும். இந்த பக்தர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுக்கக்கூடிய வகையிலே ஈக்கோ டூரிசம் என்ற பெயரிலே மாவட்ட வன அலுவலர் பிரசாந்த் அவர்கள் செயல் கண்டனத்திற்குரியது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த காளிகேசம் அருள்மிகு காளியம்மன் திருக்கோயிலுக்கு செல்லும் பக்தர்களிடம் மாவட்ட வன அலுவலர் கட்டாயமாக வசூல் செய்யும், அநியாயமாக வசூல் செய்யும் 30 ரூபாய் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும். இதற்காக உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி.